ஹலோ இயற்கை விரும்பிகளே! கிரேப்ஸ் பாருங்கள் எப்படி அழகா இருக்குது பாருங்கள். கொத்தா என்னடா ஒரே ஒரு கொத்து தான். பிளாக்காக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு கொத்து தாங்க. ஆனால் இது உண்மை இல்லைங்க, உண்மை இல்லைங்க. ஏன்னா இது என்னுடைய செடி இப்போ தான் வந்துட்டு ஒரு 4 மந்த் ஆகுது. இன்னும் 6 மந்த் 8 மந்த்து கிட்ட வந்தால் தான் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து அதனுடைய அந்த காய்ப்பு தன்மை அப்போ தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கொடி மேலே படர்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சின்ன செடியாக இருந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி பிளாக்காக இருக்குது பாருங்கள். இதே பிளான்ட்டு தாங்க இது. பட் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரிஜினல் கிடையாது. எனக்கு இதை பார்க்கும்போதே இதில் வந்து வச்சு அழகு பார்க்கணுன்னு ஒரு ஐடியா. பார்க்கும்போதே அழகாக சூப்பராக இருக்காங்க. இது மாதிரி செடி நிறைய எப்போ காய்ப்பாங்கன்னு தெரியல, அதுக்காக வெயிட்டிங். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கார்டனில் நீங்கள் வந்து ஒரிஜினலாக இருக்கும்னு நினச்சி நம்பியிருப்பீங்க. எனக்குமே ஹாப்பி. இது உண்மையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வந்து சாமந்தி செடி கட்டிங்ஸு, அப்புறம் வந்து நம்ம எல்லாமே ஒன்றா வச்சுருந்தோம். அதை எடுத்து தனியாகவே வந்து நிறையா நம்ம சாப்ளிங் வாங்கி வச்சோம் பார்த்திங்களா முன்னே. அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டி முட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ணாடி இதுக்குள்ளே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது சீட்ஸு போட்டு நல்லா வந்து க்ரோ ஆகிருக்காங்க. மிளகா, கத்தரி, தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலர் லாங் பீன் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுமே போட்டு ஒரு 2-3 நாளாக சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தண்ணி விடுறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி விடும்போது கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி நம்ம கவனமாக விடும்போது அவங்க வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த நாற்றுக்கள் அப்படியே இருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் வெங்காயம். அதாவது வெங்காயம் நடவு பண்ணுறோங்க. இந்த டைமில் நடவு பண்ணலாமான்னு தெரியாது. எனக்கு வந்து இந்த ரோஸ் செடிகளுக்காக கொஞ்சம் ஒரு சில கேரிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் ஒரு டிப்ஸு தான் இது. கொஞ்சம் வெங்காயம் இது மாதிரி அள்ளி நீங்கள் வந்து காய்ந்த அந்த சின்ன வெங்காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து லைட்டாக அந்த செடி ரோஸ் செடி கடியில் போட்டிங்கன்னா நல்லா துளிர்த்து வரும். அதாவது ரோஸ் செடி நல்லா துளிர் எடுத்து வரும். அந்த தாள் முளைக்கும். ஸோ அந்த தாளை எடுத்து நான் பார்க்கும்போது சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு எடுத்து இது மாதிரி நடவு பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயங்கள் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த கிளைமேட் வந்து வெங்காயம் நடுறதுக்கான கிளைமேட் கிடையாது. எங்கள் பக்கம் கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெங்காயம் வந்து ஒரு 3 மாதம் 2.5 மாதத்துக்கிட்ட ஆகணும்னு சொல்லுவாங்க. மேபி 3 மாதம் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்ல மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. புதிய ஒரு முயற்சி தான். பீட்ரூட் போட்டிருந்தோம் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 2 கொஞ்சம் விதைகள் போட்டேன். பட் 2 விதைகள் வந்து நல்லாவே முளைச்சிருக்காங்க. அந்த 2 விதைகளையுமே நான் வந்து ஃபோட்டோஸ் போடுறேன் எடுத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோட்டத்து மண் தான் நம்ம வந்து இதில் எடுத்திருக்கோம். அப்புறம் கூட எக்ஸ்ட்ரான்னு பார்த்திங்கன்னா மண் கலவையில் நான் எப்பயுமே போடுற இயற்கை இடுபொருள் தான். நிறைய உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், அதான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நல்லா டெய்லியுமே வந்துட்டு மார்னிங் ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் பார்த்து தண்ணி கொடுத்துடணும் நம்ம நட்ட செடிகளுக்கு. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் மழை எங்கள் ஏரியாலெலாம் பெய்யலை. ஸோ நல்லா ஈரமாகவே இருக்கணும் நம்ம நட்ட நாற்றுகள்லாம். அப்போ தான் வந்து அவங்க சூப்பராக அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக பார்க்க செழிப்பாக நிற்பாங்க. வெங்காயம் நடவு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணிகள் கொடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் பாருங்கள் காய்ந்த இலைகள் இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். கூட வந்து போஸ்திரா மண் கலவையில் போட்டிருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. தோட்டத்து மண் மட்டுமே போட்டனால கொஞ்சம் களைச்செடிகளுமே நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் விட்டுட்டேன். கொஞ்சம் பெருசாக வந்துட்டாங்கன்னா அதை அப்படியே பிடுங்க நம்ம கைக்கு வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த களைச்செடிகளை பிடுங்கி நம்ம வந்து அந்த செடிகளுக்கு அடியிலே போட்டுடலாம். கண்டிப்பாக களைச்செடிகள் நம்ம நட்ட செடிகளுக்கு அடியில் இருக்கக்கூடாது. அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த செடியோட க்ரோத் வந்து சீக்கிரம் நல்லா வராது. அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, துளிர் நல்லாவே எடுத்துகிட்டு இந்த ரோஸ் பிளான்ட்டில். அதுக்கப்புறம் இந்த போட்ட வெங்காயத்தாள்களை என்ன பண்ணலாம், அது வேஸ்ட் ஒரே ஓர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொண்டல் மணலாக இருந்தாங்க. புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயத்தை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வெங்காயம் நட்டிருக்கீங்களா, எடுத்திருக்கீங்களா, அதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மண் கலவையில் இன்னொரு ஒரு பொருள் நான் சேர்த்துருக்கேன். அதாவது ஆட்டினுடைய அந்த உரம்தான், கோட் மேன்யூர் சொல்லுவோம்ல, அதுதான் ஆட்டு அந்த எரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவைலபிளாக கிடச்சிது. ஸோ
அதையும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட்டிங்ஸு கொடுத்துருக்கோம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து கட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு 5, 6 பேர்கிட்ட கொடுத்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினவங்க நிறைய கட்டிங்ஸ் எனக்கு வந்து நிறைய ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு என்ன வளர்ந்துருக்கோ அதை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணாங்க. நான் கொடுக்கும்போது ஷப் தடவி தான் கொடுத்தேன். நான் வந்து எனக்கு வந்து நானும் ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன். நான் வந்து கட்டிங்ஸ்லாம் ஷப் தடவலை. பட் வந்து கொரியர் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃபாக அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரணும் இல்லைங்களா? அதனால் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி மேலேயும் கீழேயும். ஸோ உங்களுக்கு அது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த ரிசல்ட்டுமே நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி, அதாவது ஒரு முல்லை பூச்செடி அவங்களுக்கு நிறைய எல்லாருக்குமே கொடுத்தேன். பட் அவங்களுக்கு நல்லா க்ரோ ஆகிருக்கு முல்லை. அப்புறம் மல்பெரி, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 பிளான்ட்டுமே நல்லா வளர்ந்துருக்கதை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ கட்டிங்ஸ் வைக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அதாவது யாராக இருந்தாலும் நீங்கள் கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து ஏற்கனவே நீங்கள் வச்ச அந்த செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வைங்க. ஏன்னா அது கொடுத்த அந்த மண் வந்து நீங்கள் நிறைய அதுக்கு வந்து ஃபீட் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா? அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த செடி நல்லா க்ரோ ஆகிருக்கும். அதனால் அந்த பழைய செடி கூட நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வேர் பிடிச்சி துளிர் எடுத்து வரும். அது ஒரு டிப்ஸு. அப்புறம் வந்துட்டு தண்ணி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங்ஸில் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. நம்மளை அறியாமல் தட்டிடுவோம், இல்லை நிறைய தண்ணி ஊற்றிடுவோம். அப்படி நிறைய இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேலே ஈரம் இருக்க மாதிரி மட்டும் கொடுங்க. அப்பப்போ கை தட்டிடக்கூடாது. 2வது நீங்கள் கட்டிங்ஸ் வச்சிட்டிங்கன்னா அதை ஷேக் ஆகிடக்கூடாது அடுத்து. அப்போ அதில் வர துளிர் கூட அது உடனே அப்படியே கருகிடும், ஒரு மாதிரி சொனங்கி தொங்கி போயிடும். ஸோ அதுதான் 2வது மிஸ்டேக்கு பண்ணுவீங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய செடி நல்லாவே தளிர்த்து இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸ்க்கு மேலே வந்தது. நல்லா அந்த குச்சியில் நிறையா துளிர்கள் எடுத்து வந்தது. ஒரு 45 டேஸ்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நடவு பண்ணணும். அடுத்து ரீபாட்டிங் பண்ணணும். அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து அந்த கட்டிங்ஸ் டெவலப் ஆகிருக்கும். பன்னீர் ரோஸ் எப்படி இருக்குது? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.